ஆண்களுக்கு விந்து நீர்த்து போயிருச்சு அப்படின்னா, எந்த மாதிரியான உணவுகள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லக்கூடிய சில உணவுப் பொருட்கள பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுல நம்பர் 1 மைதா மற்றும் கோதுமை வைத்து செய்யக்கூடிய உணவுகள தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது உடல் ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அது வந்து உடல் சூட்ட வந்து தணிக்கும். நம்பர் 3 இப்ப நீங்க இந்த மைதா, கோதுமை இதுக்கு பதிலா மாப்பிள சம்பா அரிசி, தூய மல்லி அரிசி, திணை, கம்பு இதெல்லாம் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ புதுசா ஏதோ கேள்விப்படாத பேர் மாதிரி இப்ப இருக்கலாம். பட் ஆதி காலத்துலலாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. அத மறுபடியும் நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள்ல எடுத்துட்டு வந்துட்டோம். கரெக்ட்டா எக்ஸர்சைஸ்லாம் பண்றோம். கரெக்ட்டா பாடிய சில்லுன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னாலே, இந்த மாதிரியான பல நோய்கள்ல இருந்து விடுபடலாம். சோ இந்த மாதிரியான அரிசி வகைகள், திணை, கம்பு இது எல்லாத்தையுமேவும் எடுத்துட்டு வரலாம். நம்பர் 4 பச்சை பயிறு நல்லா கடைஞ்சு சாப்பிடணும். ஏன்னா அதுல புரோட்டீன் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 கசப்பான உணவுகள கொஞ்ச நாட்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 6 அவகேடோ மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரலாமா? ஆனா சர்க்கரை சேர்க்காம தேனும், பாலும் கலந்து மில்க் ஷேக் பண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்றாங்க. நம்பர் 7 இரவுல தினமும் செவ்வாழை பழம் சாப்பிடலாம். அதையே பாலுல தேன் கலந்து ஊற வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 8 தினமும் குறைந்தபட்சம் 10 பாதாமாவது சாப்பிட்டு வர சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு ஆண்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டா பார்க்கப்படுது. ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எது எது எப்பப்ப எந்தெந்த அளவு சாப்பிடணும் அப்படின்றதையும் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.